வணக்கம். என் பேர் நித்யா. இன்றைக்கி நம்ம வடகை பொடி அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த வடகை பொடிக்கு 3 பட்டை மிளகாய் அதை எடுத்து பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த வடகை உருண்டை இருக்குல்ல, வடகை உருண்டையும் பொன்னிறமாக பொரிஞ்சு எடுத்தோன்னே, கரு விட்டுறக்கூடாது, பொரிஞ்சு எடுத்தோன்னே அதையும் வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, அவ்வளோதான். இந்த 3த்தையும் மிக்சியில் போட்டு அடித்தா வடகை பொடி ரெடி. இந்த வடகை பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு சுட சுட இட்லி ஊற்றி இந்த வடகை பொடி தொட்டு சாப்பிட்லாம். இந்த வடகை பொடி சாப்பிடும்போது ஜீரண சக்தி அதிகரிக்கும். என்னோடய ஃபேவரட் இது தான். எங்கள் நாகப்பட்டினத்தில் ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, அப்பாவோட ஃப்ரெண்டு. அவங்க வீட்டுக்கு வரும்போது இந்த வடகை பொடி சாப்பிட்ருந்தோன்னே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னோன்னே இன்னைய வரைக்கும் வடகை பொடி தான் கேட்டுட்ருப்பாங்க. வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வடகை பொடி தனியாக உங்களுக்கு ஒரு பார்சல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த வடகை பொடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செரிமானம் அதிகமாக உள்ளது. இதை சாப்பிட்டோன்னே செரிமானம் நல்லாயிருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மிளகா வறுக்கிற பதமும் அந்த வடகம் சவக்கிற பதமும், கருவூற்றாமல் சவக்கிற பதமும், அந்த கரெக்டான அளவு உப்பும் போட்டு 3த்தையும் சேர்த்து பொடிச்சு எடுத்து வைக்கும்போது சுவையோ சுவை. நன்றி, வணக்கம்.